ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி ரொம்பவே சுவையான ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம இடித்து சேர்க்குற அந்த மசாலா பவுடர் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது ரொம்ப கருகிடக்கூடாது. செவந்து வாசனை வந்ததுக்கப்புறமா மிக்சி பவுலுக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு பூண்டை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டைக்காயை இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அந்த உரல்கல் அதில் இந்த மாதிரி இடிச்சிட்டு அந்த விதையெல்லாம் கொஞ்சமாக நீக்கிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நல்லெண்ணெய் கூட வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு இந்த புளிக்கரைசல் அது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பொடியை அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி.